رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. இணைத்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரி, அல்லாஹ்வை மாபெரும் கிருபை நாம் தொடர்ச்சியாக ஹதீஸ் குதுசியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் ஹதீஸ் குதுசியாவை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் குதுசி, அவ்வளவு மா யுஹாஸபு அலைஹில் அப்து வதஅதீமி கத்ரி ஸலாத். மறுமை நாளில் அடியானிடம் முதல் கேள்வியாக கேட்கப்படக்கூடிய விஷயமும் தொழுகையுடைய மகத்துவம் மற்றும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் வரக்கூடிய ஹதீஸு திருமிதியில் வரக்கூடிய 413வது ஹதீஸு. இந்த ஹதீஸு ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீ என்று தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم إن أول ما يحاسب به العبد يوم القيامة من عمله صلاته. நிச்சயமாக மறுமை நாளில் அடியானிடம் முதல் கேள்வி அவனிடம் கேட்கப்படுவது அவனுடைய தொழுகையை பற்றி கேட்கப்படும். فإن صلحت فقد أفلح وأنجح. அவனுடைய தொழுகை சீராக இருந்தால், சிறப்பாக இருந்தால் அவர் வெற்றி பெற்றார், அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார். அஃப்லஹ் வெற்றி பெறுவது, அஞ்சா நஜாத் பெறுவது, அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவது. அப்போ வெற்றி பெறுவது சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த பாக்கி வெற்றி பெறுவதும், நரகத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றார் என்ற ஹதீஸ் வரும். வஇன் ஃபஸதத், இந்த தொழுகை நாசமாகிவிட்டது, நாசப்படுத்தி விட்டார் என்றார், ஃபக்கத் ஹாப வ ஹஸிர், அவர் நஷ்டமடைவார், நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவார், சேதம் அடையக்கூடியவராக இருப்பார். فإن انتقص من فريضته شيئا, ஒரு அடியான் தொழுகையை தெளிவான் நிறைவேற்றினான், அதில் சிறு குறு குறைகள் இருந்தது என்றார், அந்த குறைகளை அல்லாஹு தஆலா ஃபராயிதுகளை கொண்டு, ஃபராயிதில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை நஃபிலான உபரியான தொழுகையை கொண்டு அல்லாஹு தஆலா நிரப்பி விடுவான். ثم يكون سائر أعمالي على هذا. قال الرب عز وجل, அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா கூறுவான், انظروا هل لعبدي من تطوع. அடியானுடைய கடமையான தொழுகையில் ஏதாவது குறை இருந்தால் ரப்புல் ஆலமீன் வானவரிடம் கூறுவான், உந்துரு, நீங்க பாருங்க என்னுடைய அடியானுடைய அமல்கள், அவனுக்கு ஏதாவது ததாவோ என்று சொல்லக்கூடிய உபரியான அமல்கள் இருக்கின்றதா, உபரியான தொழுகை இருக்கின்றதா என்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த உபரியான தொழுகையை, இந்த ஃபரதில் இருக்கக்கூடிய சில குறைகளை நீங்கள் அதை பூர்த்தி செய்து விடுங்கள், நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுவான். ثم يكون على سائر اعماله هكذا. இதே போல எல்லா அமல்களை பற்றி அல்லாஹ் தஆலா இப்படிதான் அல்லாஹ் தஆலா வானவர்களுக்கு செய்யுமாறு கட்டளையிடுவான். அது நம்முடைய நோன்பாக இருக்கலாம். கடமையான நோன்பில் நமக்கு சிறு குறு தவறுகள் ஏற்படும் பொழுது அல்லாஹு தஆலா உபரியான நோன்பை கொண்டு அல்லாஹு தஆலா அதை நிரப்புமாறு கூறுவான். ஜகாத் கடமையான ஒரு விஷயத்துல அங்கு நம்முடைய இஃப்லாஸ் அடிப்படையிலோ அல்லது மற்ற ஏதோ ஒரு காரணம் அங்கு குறைவு ஏற்படும் பொழுது அல்லாஹு தஆலா அதை உபரியான தானம் தர்மங்களை, சதகாத்துகளை நாம் செய்திருக்கோம் என்றால் அதை கொண்டு அல்லாஹு தஆலா நிரப்புவான். ஹஜ், இதே போல உம்ரா, இப்படி என்று நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய அமல்களை நாம் அதில் சிறு குறு பிழைகளோ அல்லது மறதி நமக்கு ஏற்பட்டு விட்டது, ஷார்ட் கமிங்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டு விட்டது என்றால் அல்லாஹ் தஆலா அதை நம்முடைய வாலண்டரி இபாதா, நம்முடைய உபரியான நஃபிலான இபாதத்துகள், எல்லா விதமான நஃபிலான இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா கொண்டு என்ன செய்வான், பூர்த்தி செய்யுமாறு, நிவர்த்தி செய்யுமாறு அல்லாஹ் தன்னுடைய அருளினால் வானவர்களுக்கு கட்டிடுவான். இது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம். அதனால ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது, அல்லாஹுடைய பெரிய நியமத்துகளில் ஒன்று அல்லாஹு தஆலா நமக்கு நஃபிலான முன்பின் சுன்னத்துகள், மற்ற உபரியான தொழுகையும் உபரியான
இபாதத்துகளை வைத்திருக்கின்றான். ஏன்னா இதன் மூலமாக மனிதன் அவன் கடமை எவ்வளவு அவன் முறையாக செய்தாலும் ஏதோ அவனுடைய குஷு, குறிப்பாக அவருடைய சிந்தனை, அவனுடைய கவனம் இதெல்லாம் சேர்த்து அவன் தொழுவும் பொழுது எப்படாவது என்ன சிந்தனை சிதறக்கூடிய நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் பொழுது அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நிவர்த்தி மற்றும் அதை பூர்த்தி செய்வதற்காக இபாதத்துகளை நமக்கு நஃபிலாக வைத்திருக்கின்றான். அதாவது நாம் பார்க்கும் பொழுது பஜருக்கு நம்ம எல்லா தொழுகையிலும் பாருங்க நமக்கு சுன்னத்துகள் இருக்கின்றது. பஜருக்கு முன்னால் இருக்கா, பிறகு தொஹருக்கு முன்னால் எவ்வளவு 4 2 தொழுவது, பிறகு தொஹருக்கு பிறகு 2. அசர்ல வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று கிடையாது. ஆனால் பொதுவான ஹதீஸின் அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பைன குல்லி அதானைனி ஸலா, 2 அதான் என்று சொன்னா இங்கு அதானும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்துல சுன்னத்தான உபரியான தொழுகை இருக்கின்றது. அந்த அடிப்படையில அசருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத் நம்ம தொழுது விடுகிறோம். அதே போல நமக்கு மக்ரிபுக்கு பிறகும் இஷாவுக்கு பிறகும் என்று நமக்கு சுன்னத்து. இதெல்லாம் என்ன? அதே போல நமக்கு அல்லாஹ் தஆலா வேற என்ன உபரியான அமல்களை வைத்திருக்கிறான் தொழுகை சொல்லலாமா? வஹாவுடைய தொழுகை, அஹ்சன், இரவு தொழுகை, நம்முடைய இந்த தராவீஹ் தொழுகையாக இருக்கட்டும், தஹஜ்ஜுதாக இருக்கட்டும், கியாமுல் லைல் எல்லாமே ஒரே வார்த்தை. தஹியத்துல் மஸ்ஜித், அஹ்சன். வேற வித்ர் தொழுகை, அஹ்சன். வேற தொழுகை மட்டும் நமக்கு தஹியத்துல் வுது, நாம் காணிக்கை வுது செய்துவிட்டு செய்யக்கூடிய இந்த தொழுகை. அதான் பேர் வஹாவுடைய தொழுகை தெரியப்படுத்தினார்கள். இங்கு தஸ்பீஹ் தொழுகை என்ற ஒரு வார்த்தை நினைவுகொள்ள வேண்டும். தஸ்பீஹ் தொழுகை என்பது ஒரு தொழுகை கிடையாது. ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸிலும் தஸ்பீஹ் தொழுகை, ஸலாத்து தஸ்பீஹ் என்பதே கிடையாது. வந்திருக்கக்கூடியது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களில். அதுவும் என்ன, வித்தியாசமாக தொழக்கூடிய தொழுகை, சாதாரணமாக தொழுவது கிடையாது, அது வித்தியாசமாக தொழக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே தெரியப்படுத்தவில்லை. ஆக இந்த விஷயத்தை இப்படி நமக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய ஒரு கிருபை, நமக்கு ஃபரதான கடமை டியூட்டியை கொடுத்துட்டு இந்த டியூட்டியில கொஞ்சம் ஏதாவது நமக்கு குறை ஏற்படும் பொழுது அதை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வதற்காக நமக்கு அல்லாஹ் தஆலா மற்ற இபாதத்துகளை வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையாக இருக்கின்றது நமக்கு. அதே போல நமக்கு நம்முடைய நோன்பாக இருக்கும். நோன்புல கடமையான நோன்பு நமக்கு தெரியும். இந்த கடுமையான நோன்புல நமக்கு சிறு குறு தவறுகள் ஏற்படும் பொழுது அல்லது சில கொஞ்சம் நமக்கு அதை ஏதாவது குறை ஏற்படுது, சதகத்துல் ஃபித்ர் அது ஒரு காரணம். சதகத்துல் ஃபித்ர் நம்ம நிறைவேற்றுகின்றோம் என்றால் 2 நோக்கம். ஒன்று, நம்முடைய குறை ஏதாவது நமக்கு சில நேரத்தில் நமக்கு ஏற்படும் தொழுகின்ற நோன்புல அதை நிவர்த்தி செய்வதற்காக கஃபாராவாக ஆகும். 2வது, ஏழைகளுக்காக அவர்களும் இந்த நாளில் ஈதுடைய நாளில் அவர்களும் இந்த சந்தோஷத்தை அவர்கள் பெறுவதற்காக அவர்களுக்கும் இந்த மார்க்கம் நமக்கு கவனம் கொள்ளுங்கள் என்று தெரியப்படுத்தக்கூடிய காரணம். இதை தவிர என்ன உபரியான நோன்பு பார்க்கலாமா? திங்கள் மற்றும் வியாழன். வேற ஐயாமுல் பீர் என்று சொல்லக்கூடிய 13, 14, 15 ஆஷுரா நோன்பு, அஹ்சன். மொஹரமுடைய நோன்பு, அஹ்சன். துல்ஹிஜ்ஜாவுடைய நமக்கு இருக்கு, அரஃபாவுடைய நோன்பு இருக்கு. அதே போல அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 9 நாட்கள் நாம் வைக்கிறதும் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. வேற 6 நோன்பு, ஷவ்வாலுடைய மாஷாஅல்லாஹ் 6 நோன்பு. இப்படி நாம் பார்க்கும் பொழுது நோன்புடைய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தஆலா நமக்கு உபரியான விஷயங்களை வைத்திருக்கின்றார். அப்போ நாம ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவர், கடமை நிறைவேற்றக்கூடிய சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், நம்ம என்ன இருக்கக்கூடாது, கடமையை கொண்டுவே நம்ம என்ன செய்து கொள்ளக்கூடாது, பொருந்தி கொள்ள நாம் கூடாது. மாறாக இந்த கடமைக்கு நாம் செய்துக்கூடிய பாக்கியம் எல்லாம் கொடுத்திருக்கிறோம், அதை இலகுவாக இருக்கின்றார் என்றால் இன்னும் நாம நஃபீலான உபரியான காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா நான் ஒரு ஜுமாவில் நம்முடைய பள்ளிவாசலில் தெரியப்படுத்தினேன், குறிப்பாக ஷைத்தான் நம்மை எப்படி வழிகெடுப்பான் என்று. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹுடைய புத்தகம் இகாதத்துல் லஃபான் ஃபீ மஸாஹிதி ஷைத்தான் அவ் ஃபீ மகாரிதி ஷைத்தான், எப்படி சூழ்ச்சிகளை செய்வான். அதுல அவனுடைய சூழ்ச்சி ஒன்று, மனிதன் உபரியான அமல்களை செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் பரதுடன் முதல்ல அவனை உபரியான விஷயத்திலிருந்து கொஞ்சம் திசை திருப்புவான். அதற்கு பிறகுதான் பரவான விஷயங்கள்ல அவனுக்கு கொஞ்சம் அலட்சியத்தனமோ அல்லது வேற ஒரு வேலையை அவனுக்கு நினைவுபடுத்தி செய்யக்கூடிய நிலையெல்லாம் கொஞ்சம் பின்தங்கக்கூடிய நிலை ஏற்படுவான். இப்படி என்று என்ன செய்ய மாட்டான், விட்டுற மாட்டான்.
இப்படியே பரவான ஒரு மனிதன் ஒரு கட்டத்துல சுப்ஹானல்லாஹ் தஹஜ்ஜுதை தொழுது கொண்டிருந்தவர், ஒரு கட்டத்தில் முன்பின் சுன்னத்துகளை பேணுதலுடன் தொழக்கூடியவர், எந்த அளவுக்கு என்றால் ஜமாத்தை விடாமல் தொழக்கூடிய அந்த நபருடைய வாழ்க்கை, அவர் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாத காரணத்தினால் ஒரு காலம் வந்தது அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஃபரதான தொழுகை நிறைவேற்றுவதற்கும் ஒரு பெரிய ஒரு சுமை சிரமமாக ஆகிறது. இது என்ன? ஷைத்தானுடைய. அதனாலதான் நாம நம்முடைய ஃபரதான அமல்களுடன் உபரியான அமல்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அதுல கொஞ்சம் முன்பின்னு ஏற்படும் பொழுது எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கும். அதுக்கு நமக்கு தண்டனை கிடையாது. நஃபில நம்ம விட்டோம்னா தண்டனை கிடையாது. ஆனால் நஃபிலை விட்டு விட்டு வெறும் நாம ஃபரதிலே இருந்தோம் என்றால் ஃபரதையும் நமக்கு இதை இழப்பதற்காகவும் இதை விடுவதற்காகவும் அவன் தூண்டுவான். ஷைத்தான் எப்பொழுதுமே நம்மை எப்படியாவது அல்லாஹ்வுடைய நேரான பாதையை வெளிக்கெடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருப்பான். நாம கொஞ்சம் அசந்து போனாலும் சரி, அவன் எப்பொழுதுமே அவனுடைய அந்த லட்சியமோ அல்லது அந்த வைத்திருக்கக்கூடிய அந்த குறிக்கோளை கொண்டு அவன் மாறவே மாட்டான். ஏனென்றால் அல்லாஹ்விடம் அவன் சபதமிட்டு சத்தியமிட்டு என்ன செய்திருக்கிறான்? உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் உன்னுடைய அடியார்களை நான் வடிக்கெடுப்பேன் என்று அவன் சத்தியமிட்டு சென்றான். அப்போ இங்கு கணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நம்ம இந்த தொழுகையுடைய குறிப்பாக விஷயம். இப்போ தொழுகை என்று பார்க்கும் பொழுது கடமையான தொழுகை அல்லாஹ் தஆலா நமக்கு இஸ்லாத்துடைய இரண்டாவது தூணாக ஆக்கியிருக்கிறார். சரி, இதற்கு முன்னால் ஒரு கேள்வி வரலாம். அப்ப முதல் கேள்வி நமக்கு சொல்லப்படும் பொழுது மறுமை நாளில் இங்கு தொழுகை என்று நீங்க தெரியப்படுத்தி இந்த ஹதீஸில் வரக்கூடிய நமக்கு இன்னொரு ஹதீஸிலும் வரக்கூடிய வார்த்தை நமக்கு முதலில் மனிதனிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி மறுமை நாளில் அவனுடைய தொழுகையை பற்றி இருக்கும். அது சீராக இருந்தென்றால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்துமே என்ன அவனுக்கு சீராக இருக்கும். அதே அவன் பாழாக்கி விட்டான் என்றால் அதை கவனம் செலுத்தவில்லை, இந்த உலகத்தில் அவன் தொழாத நிலையில் விட்டால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கட்டம் ரொம்ப மோசமாகும். இந்த ஹதீஸில் நாம் புரிந்து கொள்ளலாம், ஒரு மனிதனுடைய தொழுகை சீராக ஆகிவிட்டது என்றால் அவனுடைய வாழ்க்கையில் மற்ற அமல்களும் சீராக ஆகிவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழுகையே அவன் கொட்டை விட்டான் என்றால் அவனுடைய மற்ற வாழ்க்கையுடைய மற்ற அம்சங்கள் அவன் அதுல பின்தங்கக்கூடியவனாக இருக்கும். என்றால் முதல் விஷயம் நமக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கியது தொழுகை. தொழுகையை நிறைவேற்றுவதுதான் முஃமினுடைய அடையாளம். நமக்கு ஐடென்டிட்டி, நாம் ஈமான் கொண்டோம் என்பதற்கு நமக்கு என்ன ஐடி கார்டு, நமக்கு என்ன ஐடென்டிட்டி பார்த்தால் அடையாளம் இந்த தொழுகை தான். என் வாழ்க்கையில் தொழுகை இருக்கின்றது என்றால் நான் ஒரு முஸ்லிம். உங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை பேணுதலாக கடமையான தொழுகை நாம் தொழுகின்றீர்கள் என்றால் நீங்கள் முஸ்லிமாக்க. இல்லை என்றால் நான் தொழுகவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் தொழுகவில்லை, நான் முஸ்லிமாக இருக்க முடியாது. மக்களுக்கு முன்னால விளையம் சுயமாக சுத்தலாம், அல்லது தஸ்மீதுனையும் இல்லது ஏதாவது நம்ம நல்ல காரியங்கள் செய்வது போல இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் ஒரு முஸ்லிமாக கருதப்பட மாட்டார். அப்போ முதல் இங்கு கேள்வி அவருக்கு மறுமையை பற்றி, மறுமையில தொழுகையை பற்றி கேட்கப்படும் என்று சொல்லப்படும். இன்னொரு ஹதீஸில் நமக்கு வருகின்றது. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வரும்போது அடியானுக்கு முதல் அவர்களுக்கு கேள்வி கேட்கப்படுவது மறுமை நாளில் இந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயம், ரத்தம் சம்பந்தப்பட்ட அத்திமா. முதல் இந்த கொலை மனிதனுக்கு அநியாயம் செய்த மனிதனுக்கு கொன்ற அந்த கேள்வி அவனுக்கு முதல் கேள்வியே நீதி செய்தார். இரண்டு ஹதீஸுகளையும் பார்க்கும் பொழுது இரண்டையும் சேர்த்து உலமாக்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய உரிமைகளில் முதல் கேள்வி என்று பார்த்தால் அது எதுவாக இருக்கும்? தொழுகையாக இருக்கும். மனிதர்களுடைய விஷயத்தில், நம்முடைய உரிமைகளில் அந்த விஷயத்துல தவறுபட்ட விஷயத்தில் முதல் கேள்வி என்று இருந்தாலே அவனுடைய உயிரை சேதப்படுத்திய, அவனை கொன்ற அவனுடைய முதல் கேள்வி இருக்கும். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டம். இங்கு அல்லாஹ்வுடைய உரிமைகள் முதல் விஷயம் இங்கு தொழுகையை பற்றி கேட்கப்படும். அடியார்களுடைய உரிமைகளில் முதல் விஷயம் பார்க்கும் பொழுது அது மனிதன் ஒருவனை கொன்று அவருடைய ரத்தத்தை, அவருடைய வாழ்க்கையை அவரை கொன்றவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கொலை செய்தான், எதற்காக கொலை செய்தான் அல்லாஹ்விடம் அவன் பதில் சொல்லக்கூடியவனாக இருப்பான். அதற்கு பிறகு மற்ற பாவங்களும் மற்ற விஷயங்கள் அங்கு இருக்கும். இது இரண்டு ஹதீசுகளையும் உலமாக்கள் நமக்கு இரண்டும் என்ன நமக்கு சரியான ஹதீஸில் வருகின்றது.
இது என்ன ரெண்டுமே முரண் என்று பார்க்க தேவையில்லை. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய உரிமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இது அடியாருடைய உரிமைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸில் நமக்கு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரியப்படுத்தப்பட்டது. முதல் இது கேள்வி மறுமையினாலே நமக்கு முதல் கேள்வி இதுதான் கேட்கப்படும். இதுல வெற்றி அடைந்தோம், நமக்கு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயங்கள் சரி. இதில் நம்முடைய நிலை நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வேறு ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டது என்றால் அங்கு அந்த மனிதன் நஷ்டவாளியாக தான் ஆவான், வேறு அமல்கள் அவரிடம் என்ன இருந்தாலும் சரி. அதனால்தான் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் தொழுகை பற்றிய விஷயங்கள் ரொம்ப வலியுறுத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆனில் நமக்கு எண்ணற்ற வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் தொழுகையை ஈமான் என்றும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டிருக்கு. அது அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 143வது வசனத்தில் தொழுகையை ஈமான் என்று குறிப்பிடுகின்றார். எப்படி? வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும் வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஈமானை பாழாக்கக்கூடியவர் கிடையாது. இந்த வசனம் இறக்கக்கூடிய காரணம் பார்க்கும் பொழுது காபா கிப்லாவாக அமைவதற்காக முன்னால் பைத்துல் மக்தீஸை நோக்கிதான் தொழக்கூடியவர்களாக இருந்தார். அப்ப பைத்துல் மக்தீஸை நோக்கி தொழுது மரணித்தவர்கள் இந்த கிப்லாவை மாற்றப்பட்ட உடனேயே சஹாபாக்கள் அவர்களிடம் பேச்சு வந்தது, இதற்கு முன்னால் எல்லாம் வஃபாத்தானாங்க, அவங்களுடைய தொழுகையெல்லாம் வீணாயிடுமா, யோஜனமே இல்லையா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி அவர்களுக்கு தெரியப்படுத்தினான். அல்லாஹ் உங்களுடைய தொழுகையை அவன் வீணாக்க மாட்டான். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது கட்டிடப்பட்ட நிலையில் இருந்தது, அதை தொழுதார்கள், அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அவர்களுக்கு தெரியும். இங்கு ஈமான் என்று அல்லாஹ் நமக்கு தொழுகையை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த தொழுகை நேரத்துடன் தொழுவது ஏன் நேரத்துடன் கிடையாது, உங்க நேரத்துடன் கிடையாது, இறைவன் அவன் நிர்ணயித்த நேரத்துடன் தொழுவதுதான். அப்பொழுதுதான் அது டியூட்டி. டியூட்டி என்று சொன்னா, நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், நீங்க ஒரு இடத்துல பணிபுரிகின்றீங்க, ஸ்கூலுக்கு காலேஜ்னா அந்த டைமிங் இருக்கும், அந்த டைமிங்ல நாங்க போனாதான் அது டியூட்டியாக இருக்கும், அது நம்ம நிறைவேற்றுகின்றோம். நாம் இஷ்டத்திற்கு நாம செய்தோம் என்றால் என்ன ஆகும்? அங்கு நாம இந்த டியூட்டியை செய்வதில் போட்ட விட்டோம். அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஒரு காரணம் இருந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். இதே ஒரு பழக்க தோஷமாக ஆயிடுச்சுன்னா அப்படிப்பட்டவுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, சூரத்துல் நிசாவுடைய 103வது வசனம். நிச்சயமாக தொழுகை என்பது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் தொழுவது முஃமின்கள் மீது கடமையாக்கப்பட்டது, எழுதப்பட்ட கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெரியப்படுத்துகின்றான். அதே போல குர்ஆனில் பார்க்கும் பொழுது முதல் விஷயம் அல்லாஹ் தஆலா முஃமின்களை பற்றியோ அல்லது அவங்களுடைய கடமையை பற்றி சொல்லும் பொழுது முதல் விஷயம் தொழுகை தான் அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான். அதற்கு பிறகுதான் ஜக்காத். இப்படி தொழுகையும் ஜக்காத்தையும் இணைத்து சொல்லப்பட்ட வசனங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வசனங்கள் மக்கள் திருமறையிலே. இதுக்கு என்ன இதற்கு இந்த விஷயம் வலியுறுத்தப்பட்ட விஷயமாக இருந்தது. அதே போல முதல் முஃமினுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா முதல் அலிஃப் லாம் தெரியப்படுத்தும் போது அல்லதீன யுகீமுன ஸலாத், இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அதற்கு பிறகு மற்ற எல்லா விஷயங்களும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தொழுகை என்பது நமக்கு ஒரு முஸ்லிம் என்ற ஒரு அடையாளத்தை அமைக்கின்றது. இந்த அடையாளத்தை பாதுகாத்துக் கொள்வதனால் நம்முடைய உலகம் சீராக ஆகும், நம்முடைய மறுமையிலும் நமக்கு சிறப்பாக ஒரு நிலை ஏற்படும். இந்த உலகத்தில் எவன் ஒருவன் தொழுகையை பேணவில்லையோ, எவன் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ, மறுமையில் அவனை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து யாரும் இருக்க மாட்டான். அதான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உபதேசம் செய்யும்போது இதற்கு முன்னால் தெரியப்படுத்தியிருப்பேன். மனிதனுக்கு உலகத்தில் மனிதனுக்கு இறைவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தருணம் 2 நேரம் வரும். அவனுக்கு 2 நேரம், ஒன்று உலகத்தில், இன்னொன்று மறுமையில். உலகத்தில் இறைவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தருணம் அது தொழுகை நிறைவேற்றும் பொழுது இருக்கும். மறுமையில் இறைவனுக்கு முன்னால் அவன் செய்த எல்லா காரியத்திற்கும் பதில் மற்றும் அதற்குரிய கணக்கை கொடுப்பதற்காக நிற்கக்கூடிய தருணம் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு, யார் ஒருவர் மறுமையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு முன்னால் அந்த தீர்ப்பு நாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை இலகுவாக ஆக வேண்டும், சிறப்பாக ஆக வேண்டும், அவருக்கு சாதகமாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் என்ன செய்யட்டும்? உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த
நிலையை சீர்படுத்திக் கொள்ளட்டும் என்று நல்ல அழகாக நமக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள். ஆக இது ஒரு சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தொழுகையுடைய விஷயத்தில் பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய அமல்களிலே மிக சிறந்த அமல் என்று பார்த்தாலே அது நமக்கு தொழுகையை நாம் நேரத்துடன் தொழுவதுதான். நேரத்துடன் நாம் தொழுவது. ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஆங்காங்கே அவர்களுக்கு சில அமல்களை கேட்பார்கள். ஒவ்வொரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கின்றார்கள், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடம் மிக விருப்பமான அமல்கள் எது என்று சொல்லும் பொழுது அஸ்ஸலாத்து ஃபீ அவ்வலி அவ்காத்திஹா அவ் அஸ்ஸலாத்து ஃபீ வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்துடன் தொழுவது. இன்னொரு அறிவிப்புல தொழுகையை அதன் முதல் நேரத்தில் தொழுவது என்று நபிகள் நாயகம் சொன்னார். என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தினார். பிறகு கேட்டால் அதற்கு பிறகு எது விருப்பமானது? பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது, பெற்றோர்களை பணிவுரை செய்வது, அவர்களுடன் நல்ல விதமாக நாம் நடந்து கொள்வது. அதற்கு பிறகு என்ன என்று கேட்கும் பொழுது அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அரப்போர் செய்வது, ஜிஹாத் செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. தொழுகையில் சிறந்த அமல்களில் தொழுகையை பற்றி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதே போல இந்த தொழுகையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த தொழுகை நமக்கு உலகத்திலும் சரி மறுமையிலும் நமக்கு பல உலகத்துடைய விஷயங்களும் நமக்கு பலன் தரக்கூடியதாக. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மனிதனை மானக்கேடான விஷயத்திலிருந்தும் அருவருக்கத்தக்கக்கூடிய விஷயங்களிலிருந்தும் அதை அவன் அகற்றும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்திலிருந்து நாம் விலகி இருக்கின்றோம் என்றால் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆதரவு கொள்ளலாம். என்னுடைய தொழுகை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொன்னது போல இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில அந்த நிலை இல்லை. நான் தொழுகிறேன், ஐவல்ல தொழுகிற மற்ற உபரியான விஷயம் தொழுகிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவங்களும் அல்லது அருவருக்கு அல்லது வெறுக்கப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட விஷயங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றால் எதுல நாம சந்தேகம் கொள்ளணும்? இறைவனுடைய வசனத்துல. என்னுடைய தொழுகையில நான் மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை 100% என்ன உண்மையான, அதுல எந்த ஒரு இதுல நமக்கு நாம் ஈமான் கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய தொழுகை விஷயத்துல அல்லாஹ் சொன்ன விஷயம் கண்டிப்பாக தொழுகையாளிகளுக்கு, அதுவும் எப்படிப்பட்ட தொழுகை, அல்லாஹ் தஆலா சொன்ன முறை செய்தவங்களுக்கு அவருடைய வாழ்க்கை இதுக்கு பிரதிபலன் இது இருக்கும். அது நமக்கு இல்லை என்றால் அப்போ என் தொழுகையில ஏதோ ஒரு கலர், ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த தொழுகையை சுப்ஹானல்லாஹ் ஜமாத்துடன் தொழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த மார்க்கத்தில் ஆண்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றனர். ஜமாத்துடன் தொழுவது, ஐவரு தொழுகையை நாம் கடமையான தொழுகை ஜமாத்துடன் தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கி இருக்கின்றனர். அதனால்தான் அதற்கு ஊக்குவிக்கும் வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லும் பொழுது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல தனி ஒரு மனிதன் தனிமை தொழுகும் பொழுது, தனியாக தொழுகும் பொழுது அவருக்கு ஒரு நன்மை, அதே ஒருவர் ஜமாத்துடன் தொழுகும் பொழுது அவருக்கு 25 நன்மைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு அறிவிப்பில் 27 மடங்கு நன்மை, 27 மடங்கு நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தியிருக்கின்றார். அப்போ தனியாக தொழக்கூடிய மனிதன் இங்கு ஜமாத்துடைய விஷயத்தில் அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஜமாத் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதற்காக இருக்கு. பள்ளிவாசல் வெறும் ஐவல தொழுகைக்காக கிடையாது. இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை கட்டியமைக்கக்கூடிய ஒரு கோட்டை அல்லாஹ் ஆக்கியிருக்கேன். இந்த சொசைட்டியை சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால்தான் இவ்வளவு செலவு செய்து, இவ்வளவு தியாகங்களை, இவ்வளவு விஷயங்கள் செய்து கட்டக்கூடிய பணி இந்த பள்ளி வாசல்கள் இதற்காக செய்யும். 5 வேலைக்காகலாம் கிடையாது. இந்த பள்ளியின் மூலமாக சுப்ஹானல்லாஹ் இந்த சமுதாயம் என்ன ஒருங்கிணைக்கப்படுகின்றது. அறிமுகம் இல்லாத முகங்கள் ஈமானின் அடிப்படையில இங்கு இறைவனுடைய இல்லத்தில் ஒட்டு திரட்டப்படுகின்றோம். ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகி ஈமானின் அடிப்படையில் தான் நம்முடைய உறவுகள் இருக்கின்றன. இந்த உறவு என்ன ஆகின்றது? நம்முடைய இரத்த உறவுகளை விட இந்த உறவு தொடர்பு என்பது அதிகமாக இருக்கும். ஏன்னா உறவுகள், நம்ம உறவினர்கள் இன்னும் தூரமாக இருப்பாங்க, பக்கத்துல இருந்தா சரி, இல்லைன்னா தூரமாக இருக்கும். ஆனால் இங்கு ஐவேள தொழுகை வரக்கூடிய முசல்லியாத்துடைய நிலை எப்படி இருக்கும்? ஒருவருக்கு அறிமுகப்படுத்தி ஒருவருக்கு ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் சகோதரிக்கு என்ன நலனை நாடுவனோ செய்யக்கூடியவனா இருக்கும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில இல்லைன்னா யாரும் கேட்பாங்க, என்னாச்சு, அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் உடம்பு சரியில்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று பார்ப்பாங்க.
இப்படி சுப்ஹானல்லாஹ் பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கும்போது அது தனி ஒரு தலைப்பாக இருக்கும். கடைசியாக கணித்துக்குரிய முடியும் இந்த தொழுகை நமக்கு முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ்ல இந்த தொழுகை பேணக்கூடியவர்களுக்கும் தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களுக்கும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார். அதற்கு முன்னால் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இதற்கு முன் அந்த வசனத்தை படிச்சிருப்போம் தராவில فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. முன்னால் கடந்தோர்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால் தொழுகையை வீணடித்தார்கள், மன இச்சையை பின்பற்றினார்கள். அவர்கள் நரகத்துடைய மிகவும் இந்த படுகொலையில் போடப்படுவார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை சொல்லும்போது இதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மிக சிறந்த ஒரு சஹாபி. அதோடைய தஃப்சீருடைய விளக்கம் சொல்லும் பொழுது இங்கு தொழுகை வீணடிக்கக்கூடியவர் யார்? அல்லதி யுஅக்கிரு الصلاة أو الذي يصلي الذي يؤخر الصلاة عن وقتها. யார் ஒருவர் தொழுகையை தாமதப்படுத்தி அதனுடைய நேரத்தை விட்டு விட்டு தொழக்கூடியவர் தொழுகையை வீணடிக்கிறார். யோசிச்சு பாருங்க, சஹாபி தஃப்சீர சொல்றாங்க, தனக்கு தான் இஷ்டம் பிரகாரம் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். ஒருவர் தொழுகையை தாமதப்படுத்தி தொழக்கூடியவர் அவர் தொழுகையை வீணடித்தார் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகையை தொழாதவரை நிலை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் குறிப்பாக முஸ்னத் அஹ்மதிலும் அதே போல தபரானில் வரக்கூடிய ஹதீஸ் புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இங்கு தெரியப்படுத்தி நான் முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் தொழுகையை பற்றி, ஹாஃபிது அலைஹா மன் ஹாஃபத ஸலாத், யார் இந்த தொழுகையை பேணுகின்றார்களோ கான லஹு நூருன் வ புர்ஹானுன் வ நஜாத்துன் யௌமல் கியாமா, இவருக்கு அது நூறாக, அது ஒரு ஒளியாக அமையும். இரண்டாவது அது ஒரு சாட்சி ஆதாரமாக, புர்ஹான் விட்னஸ் ஆக ஆகும். வ நஜாத்துன், அவருக்கு நரகத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய விஷயமாக அது அமையும் யௌமல் கியாமா, மறுமை நாள்ல. இது யாருக்கு? தொழுகையை பேணக்கூடியவருக்கு, தொழுகையை நேரத்துடன் தொழக்கூடியவருக்கு. வமல்லம் யுஹாஃபில் அலைஹா, யார் தொழுகையை பேணவில்லை, ஹாஃபத யுஹாஃபில் என்பது பாதுகாப்பதற்காக, மல்லம் யுஹாஃபித் அலைஹா, தொழுகையை யார் பாதுகாக்கவில்லையோ பேணவில்லை, லம் யகுன் லஹு நூருன் வலா புர்ஹானுன் வலா நஜாத்துன், அவருக்கு நூர் ஒளி என்றும் இருக்காது, அவருக்கு அது சான்றும் பகராது, அது எதிராக, அவருக்கு எதிராகத்தான் இருக்கும், எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. முஃமின் என்பதற்கு முஸ்லிம் என்பதற்கு நஜாத்துன், வெற்றி, அவன் பாதுகாக்கப்பட மாட்டான், வெற்றியும் இருக்காது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு கூறினார்கள், வகான யௌமுல் கியாமத்தி மஅ ஃபிர்காரூன் வ ஃபிர்அவுன் வ ஹாமான் வ உபய் இப்னு கல்ஃப். அல்லாஹ் அக்பர். இன்னொரு ஹதீஸுடைய வார்த்தை வஹுஷிர மஅ காரூன் மஅ ஃபிர்அவுன் வ ஹாமான் வ காரூன் வ உபய் இப்னு கல்ஃப். அவன் யாரோடு எழுப்பப்படுவான்? இதெல்லாம் என்ன, இந்த புண்ணியவாதிகளோடு தான் எழுப்பப்படுவான். யாரு? ஃபிர்அவுன், ஃபிர்அவுன், காரூன், ஹாமான், உபய் இப்னு கல்ஃப். இதெல்லாம் என்ன? அல்லாஹ் அக்பர். பாவங்கள் அல்லது அநியாயங்களில் என்ன அட்டுழியம் செய்தவர், அநியாயத்துடைய அளவை மீறியவர், இந்த இப்படிப்பட்டவர்கள் தான் இவன் எழுப்பப்படுவான். இது சஹீஹான ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதிலும் தபரானில் வரக்கூடிய இந்த ஹதீஸ். ஆக இந்த விஷயத்தை என்ன கொண்டு நேற்றுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தொழுகைக்குரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், பள்ளிவாசலுடன் தொடர்பும் இந்த கடமை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்னா ஒரு தனிப்பட்ட நிம்மதி. நாம் ஒரு தொழுகையை ஃபஜர் தொழுது விட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம், எவ்வளவு நிம்மதி. அல்ஹம்துலில்லாஹ், காலை எழுந்தவுடன் முதல் கடமை இறைவனுடைய இறை கடமை நான் நிறைவேற்றி விட்டேன், அல்லாஹ் அதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தானே என்று ஒரு சுகம். அதற்கு பிறகு அவனுடைய எல்லா காரியங்களும் இலகாது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், சஹீஹான ஹதீஸ்ல புகாரில் வரக்கூடிய வார்த்தை மன் ஸல்ல சுப்ஹ, யார் ஃபஜ்ருடைய தொழுகை, அல்லது இன்னொரு ஹதீஸ்ல மன் ஸல்லல் ஃபஜ்ர, ஃபஜ்ருடைய தொழுகை யார் நிறைவேற்றினார்கள் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விட்டார். அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகின்றார் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்முடைய விஷயங்களை பொறுப்பு எடுத்துக் கொள்கின்றார். அதை விட ஒரு சிறந்ததாக எதுவாக இருக்கும்? ஆக தொழுகையுடைய விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும். கடமையான தொழுகையுடன் உபரியான, அதே போல மற்ற அமல்களில் நமக்கு கடமையாக்கப்பட்ட அமல்களில் நாம் உபரியான நஃபிலான விஷயங்களை செய்து அல்லாஹ்விடம் நமக்கு இதற்குரிய பூர்ண நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு, நம்முடைய கடமையில ஏதாவது குறை இருக்கும் பொழுது அதை நிவர்த்தி செய்வதற்காக, அதை பூர்த்தி செய்வதற்காக நம்மிடம்
நஃபிலான சில அசஸ் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கணும். இல்லைன்னா அல்லாஹ் அக்பர், எதை கொண்டு அல்லாஹ் தஆலா அங்கு பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருப்பான். ஆக இந்த விஷயத்தை நாம் என்ன கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை, எண்ணற்ற வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இதில் நாம ஈடுபடுத்திக் கொண்டு கடமையை நிறைவேற்றிய வண்ணமாக நஃபிலான விஷயத்திலும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம் தொழுகையை, கடமையான தொழுகையை நாம் நேரத்துடன் தொழுவதை கொண்டும் நாம் நஃபிலான உபரியான தொழுகையிலும் மற்றும் மற்ற அமல்களிலும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.